எங்கள் ஊர் திருவண்ணைநல்லூர். பேசுவது நல்லூர் ராஜேஷ். சிவன் கோவிலில் இருக்கிற நவகிரகம் இது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் ஒவ்வொரு திசையில் பார்த்துட்ருக்குறாங்க. அதை சுற்றி வந்துட்டுருக்கிறான். ஒரு மனிதனுக்கு இது ஜாதக கட்டத்தில் சூரியன் நல்லா இருந்தால் அவன் அரசனாக இருப்பான், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அதிகாரத்தில் இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. சந்திரன் நல்லா இருந்தால் மனநிலை நல்லாயிருக்கும், உணர்வுகள் நல்லாயிருக்கும், அமைதியாக இருப்பாங்க. செவ்வாய் நல்லா இருந்தால் சக்தி இருக்கும், உடம்புல தைரியம் இருக்கும், போராட்ட குணம் இருக்கும். புதன் நல்லா இருந்தால் புத்தி நல்லாயிருக்கும், பேச்சுத்திறன் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். குரு நல்லா இருந்தால் அவங்க ஆசான், குரு தான் ஆசான். ஞானம் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும், திருமணம் நடக்கும். குரு பார்த்தா தான் ஒருத்தருக்கு திருமணமே நடக்கும். சுக்கிரன் செல்வம் தருவார், சுகம் தருவார், காதல். ஒருத்தருக்கு காதல் கைவிடுன்னா சுக்கிரன் அவன் கட்டத்தில் நல்லா இருக்கணும். சனி கர்ம பயன் தருவார், சோதனை மூலம் கற்றுத்தருவார். நீ இந்த ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணியிருக்கியோ அதனோட பயன்தான் உனக்கு தருவார் சனி தாசை நடக்கும்போது. ராகு நிழல் கிரகம். திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் திடீர்னு ஒரு யோகா மாதிரி அடிக்கும். அப்போது கட்டத்தில் ராகு நல்லா இருக்கணும். கேது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும், துறவுக்கு போவாங்க, பட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இருக்கிற கட்டத்தில் ஒவ்வொரு தசைகள் நடக்கும்போது இதேமாரி நடக்கும். அது 100க்கு 100 உண்மை. என்றைக்குமே குரு பார்வை தான் சிறந்தது.